பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிக்க இருப்பதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் மல்யுத்த சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிக்க இருப்பதாக பஜ்ரங் புனியா கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மல்யுத்த சங்க முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் மீதான பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்காததால் தான் அதிருப்தி அடைந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிக்கும் முடிவை எடுத்திருப்பதாக பஜ்ரங் புனியா கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் மீது மல்யுத்த வீரர்கள் புகார் அளித்திருந்தார்கள், பாலியல் புகார் அளித்திருந்தார்கள். ஆனால் பிரிஜ்பூஷன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் ஏற்கனவே தங்களுடைய பதக்கங்களை எல்லாம் கங்கை ஆற்றில் வீசுகின்ற போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் அந்த கிராம மக்களினுடைய சமாதான பேச்சுக்கு பிறகு அவர்கள் திரும்பினார்கள். தற்பொழுது பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் மல்யுத்த சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிக்க இருப்பதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், பிரதமரிடம் தனது விருதை திரும்ப அளிக்க இருக்கும் முடிவை பஜ்ரங் புனியா எடுத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, பிரதமருக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதமாகத்தான் இதனை தனது ட்விட்டர் சமூக வலைதள பக்கத்தில் அதனை அந்த 2 பக்கங்களை கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனது சக மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கான நியாயத்திற்காக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. பெண் மல்யுத்த வீராங்கனைகளை இழிவுபடுத்திவிட்டு எனது வாழ்க்கையை மட்டும் மரியாதைக்குரியதாக வாழ முடியாது. அதனால் எனது கௌரவத்தை, அந்த எனக்கான என்னென்ன பதக்கங்கள் எல்லாம் கிடைத்ததோ, பத்ம விருது உள்ளிட்ட விருதுகள் எல்லாம் எதெல்லாம் எனக்கு கௌரவத்தை அளித்ததோ அந்த கௌரவத்தை நான் உங்களுக்கே திருப்பி தருகிறேன் என்று உருக்கமாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனது சக வீராங்கனைகளை இழிவுபடுத்திவிட்டு எனது வாழ்க்கையை மட்டும் நான் மரியாதைக்குரியவனாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை என் வாழ்நாள் முழுவதும் என்னை வேதனைப்படுத்தும் என்றும் அவர் உருக்கமாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தான் என்னென்ன விருதுகள் எல்லாம் பெற்றனோ, கேல் ரத்னா, அர்ஜுனா விருது உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கிய போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தேன். இந்த வாழ்க்கையில் நான் பெரிய வெற்றி பெற்றதாக எனக்கு தோன்றியது. ஆனால் எனது வாழ்நாளில் இன்றைய தினம்தான் நான் முழுவதுமாக மகிழ்ச்சி இல்லாதவனாக இருக்கிறேன். இப்படியாக எனக்கு கொடுத்த கௌரவங்களும் இந்த மரியாதைகளையும் என்னை காயப்படுத்துகிறது. மல்யுத்தம் என்பதுதான் எனது இந்த பெருமை அத்தனைக்கும் காரணமாக இருந்தது. நான் விளையாடிய இந்த விளையாட்டு தான் எனது மரியாதை, எனது பெருமை, எனது பதக்கங்கள், எனது பட்டங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது. ஆனால் அதே மல்யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எனது சக பெண் மல்யுத்த வீராங்கனைகள் பாதுகாப்பில்லாத சூழலில் அவர்கள் தங்களது சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக இந்த மல்யுத்தத்தையே கைவிடுகிறோம் என்று ஒரு முடிவெடுக்கும் பொழுது நான் மட்டும் இந்த பெருமைகளையும் மல்யுத்தத்தையும் தொடர்ந்து கையில் வைத்திருந்தால் அது எந்த வகையிலும் நியாயமாகாது என சொல்லி தற்பொழுது தனது பதக்கத்தை திரும்ப தருவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அவருக்கான பத்மஸ்ரீ விருதை நான் திரும்ப தருகிறேன். 2019ஆம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது என்பது வழங்கப்பட்டது, விளையாட்டுத்துறையில் மிக சிறப்பாக செயல்பட்டதற்காக. எனவே அந்த விருதை திரும்ப தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம்தான் இதுவரை இந்தியாவிலேயே ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்தத்தில் பதக்கம் வென்றிருக்கக்கூடிய ஒரே வீராங்கனையாக, முதல் வீராங்கனையாகவும் இருந்த சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்திலிருந்து நான் ஓய்வு பெற்று விட்டேன் என்று அறிவித்திருந்தார். இந்த அத்தனைக்கும் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் பிரிஜ்பூஷன் அவர் மீதுதான் மல்யுத்த வீராங்கனைகள் ஏராளமானோர் பாலியல் புகாரை தெரிவித்திருந்தார்கள். டெல்லியில் 40 நாட்களுக்கும் மேலாக சாலைகளில் இருந்து போராடினார்கள். மத்திய அரசு அவர்களுக்கு உறுதியை வழங்கியிருந்தது. இந்த மல்யுத்த கூட்டமைப்பில் அவரது ஆதிக்கம் இருக்காது, அவர் வெளியேற்றப்படுவார் என்ற உறுதியை அளித்திருந்தார்கள். நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு உறுதியும் அளித்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் இந்த மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் பிரிஜ்பூஷனுடைய நெருங்கிய கூட்டாளிதான் வெற்றி பெற்றிருந்தார். அதன் காரணமாக இனிமேலும் எங்களால் இந்த மல்யுத்த போரமில் இருக்க முடியாது, விளையாட்டில் இருக்க முடியாது என
நேற்றைய தினம் சாக்ஷி மாலிக் கூறியிருந்த நிலையில் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அது ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் மற்றொரு மிகச்சிறந்த வீரரான இந்தியாவின் பெருமையை உலகரங்கில் நிலைநிறுத்தியவரான புனியா அவர்கள் தற்பொழுது பஜ்ரங் புனியா அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இனி விளையாட்டுத்துறை அமைச்சகம் நேற்றைய தினத்திலிருந்து இதுவரை எந்த ஒரு வார்த்தையும் இதுவரை சாக்ஷி மாலிக் குறித்தோ அல்லது அவரது ஓய்வு குறித்தோ எதுவும் சொல்லவில்லை. தற்பொழுது வீரர்கள் தற்பொழுது அந்த பதக்கங்களையும் அவர்களது கௌரவங்களையும் திரும்ப அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பூங்குழலி, ஏற்கனவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது தங்களுக்கு நியாயம் எதுவும் கிடைக்காது, எங்களுக்கான மரியாதை இல்லாத நிலத்தில் நாங்கள் இந்த பதக்கங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கங்கையில் அவர்கள் அந்த பதக்கங்களை விட்டெறிய முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்றிருந்தார்கள். ஆனாலும் கூட இதுவரை பிரிஜ்பூஷன் மீதான நடவடிக்கை என்பது தங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அவர்கள் தற்பொழுது ஒவ்வொருவராக அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியாகவே இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த விவகாரம் குறித்த ஒரு கவனத்தை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மிக முக்கியமான வீரர் தனது பதக்கத்தை தனது கௌரவத்தை துறப்பதாக கூறியிருக்கிறார். பார்க்க வேண்டும் இனி அரசாங்கம் இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.